ப்ரைஸ் லாட் டு ஆல். அதாவது நம்ம பார்க்குறோம், பரலோகத்தை பார்க்க முடியாதவர்கள் யார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் ரொம்ப நாள் ஆகுது, உடம்பு சரியில்லாமல் நான் வரவே இல்லை. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க இந்த மெசேஜ். கடைசி காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலங்கள். வேதத்தில் இருக்கிறது எல்லாமே நிறைவேறிக்கிட்டே வருது. எதுவுமே பொய்த்து போகலை. எல்லாம் சத்தியமாக சத்திய வேதத்தின்படி சத்தியமாக நடந்துட்டு வருது எல்லா காரியங்களும். அதனால் இப்போ இந்த கடல் கூட பாருங்கள், உப்பு கடல் நார்மல் ஆகிடுச்சு. எல்லா ஜீவராசியும் அதில் வாழுது. ஒளியோ மலை பிளக்குது. பிளந்த இதில் தான் ஆண்டவர் இப்போ வரப்போகிறாரு. நல்லா சமீபமாகி போச்சு. நம்ம காலத்தை தள்ள முடியாது. அதனால் இங்கே இருக்க சின்ன ஒரு வேலை, உங்கள் வேலையோட வேலை, ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் அதோட ஒரு சின்ன ஊழியம் இது. எது சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது உங்கள் வேலை. ஏன்னா இந்த மெசேஜ் அவங்களும் அறிந்து கொள்ளணும் இல்லையா? ஆனால் அறிந்து கொள்ளலைன்னா உங்கள் மேலே தான் அந்த பாடம் வரும். நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு தெரிவிக்கலைன்னா கர்த்தர் உங்களை தான் கேட்பார். நீ மெசேஜ் படிச்சியே, உனக்கு நான் சொல்லி கொடுத்தனே, நீ ஏன் சொல்லலை, ஏன் மற்றவங்களுக்கு தெரிவிக்கலை? ஏன்னா அன்றைக்கி பாருங்கள், ஐஸ்வர்யா என் சகோதரனுக்கு போய் சொல்லியிருந்தார். ஐஸ்வர்யா இவர்கிட்ட லாசர்கிட்ட சொல்கிறாரு. லாசர் மண்டியில் போய் உட்காந்துருக்கும் போது சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், தூதர் அவங்கவுங்க சொல்கிறத கேட்டால் போதும், அவங்கவுங்க போய் சொல்லுவாங்க, அதவங்களே திருந்தினா போதுன்றார் இல்லையா நம்மளுக்கு, நம்ம பாஷையில். அப்போது நம்ம படித்து நம்ம நடத்து பண்ண பிறகு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போவே என்ன செய்யணும், நம்மளோட சின்ன ஊழியம் இதுவும் ஒரு ஊழியம்தான். நான் மற்றவர்களுக்கு நம்ம அறிவிக்கிறது. உட்காந்த இடத்துலையே ஃபோன் மூலயமா எவ்வளோ நண்பர்கள் இருப்பாங்கன்னா, 200 இன்ஸ்டாகிராமில் கூட உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. நீங்கள் அங்கே கூட இந்த மெசேஜ் அனுப்பலாம், தப்பு கிடையாது. நீங்கள் தவறு செய்கிறதில்ல, குற்றம் பண்ணுறதில்லை. இது என்னது, இயேசுவை பற்றி அவரே சொல்கிறாரு. சில யூதை எங்கே போய் என்ன செய்ய நாமத்தை அறிவின்றாரு. அப்போ நம்ம அதன்படி தான் செய்கிறோம். உட்காந்தத்தில் நம்ம ஃபோனில் ஒரு மெசேஜ் போட்டு இதை படிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல போகிறோம். அவங்க படிக்க போகிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, அடுத்தவங்களுக்கு அனுப்ப போகிறாங்க. ஏன்னா உலகமெங்கும் இந்த நியூஸ் போகணும். சின்ன காரியம்தான், சின்ன ஒரு வார்த்தை தான். இயேசு வார்த்தையாக இருக்கிறார், ஜீவ ஒளியாக இருக்கிறார், ஜீவப்பமாக இருக்கிறார், இது போதும். இதே மாதிரி நீங்கள் கூட போட்டு அனுப்பலாம், தவறு கிடையாது. இது ஒன்றும் தவறுக்கு பெரிய குற்றமாக கிடையாது. அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு குற்றம் கிடையாது. உண்மையாக தான் சொல்லித்தரோம். ஜீவனுள்ள தேவனை பற்றி நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம வெட்கப்பட வேண்டிய, வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பரலோகத்தை பார்க்க முடியாதவர்கள் யார்? கர்த்தருக்கு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவங்க பரலோகத்தை பார்க்க முடியாது. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க ஒருவரும் போக முடியாது. கற்பனைக்கு கீழ்ப்படணும். ரெண்டாவது, பண ஆசை இருக்கிறவங்க யாரும் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. இதை அதுக்கு அடையாளம் எபிரேயர் 13:5 ஆச்சா. மத்தேயு 28:19-20 இருக்குது. பரலோகத்தை பார்க்க முடியாதவர்கள் யார்? எபிரேயர் 13:5, சங்கீதம் 73:12 பண ஆசை இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்லப்பட்டிருக்குது. துன்மார்க்கராக இருக்கிறவங்க, சுகஜீவிகள், சுகபோகமாக வாழ்வாங்க பாருங்க, அவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம ராயல் ஃபேமிலியாக எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அவங்க அனுபவிக்காத ஒன்றுமே இருக்காது. எல்லாம் பணம் பதவி, அது சொத்து சுதந்திரம், சாப்பாடு, அது இது நான் எல்லாம் இப்போ நம்ம ஐஸ்வர்யம் அந்த மாதிரி தான். அவங்க என்ன செய்ய முடியாது, பரலத்துக்கு போக முடியாது. துன்மார்க்க ஜீவியை செய்கிறவங்க, கெட்ட செய்கிறவங்க எல்லாம் போக முடியாது. அடுத்தது 2 பேதுரு 1:20-21 சொல்லப்பட்டிருக்குது. நீதியை படித்து கொள்ளாதவங்க போக முடியாது, படிப்பிக்காதவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது பரலத்துக்கு. நீதியாக நடக்கணும், எல்லாத்துக்கும் நீதி நியாயத்தை கடைப்பிடிக்கிறவங்க தான் போக முடியும். பிரசங்கி 12:11 சொல்லப்பட்டது. சுயமாக பேசக்கூடாது. சுயமாக பேசினா ஆண்டவருக்கு அது அருவருப்பு. என்ன சுயமாக பேசுறது, தீர்க்க தரிசனம் கூட பாருங்கள், சுயமாக சொல்லுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அது யார், அருவருப்பு, அவருக்கு ஆண்டவருக்கு அது பிடிக்காது. அவங்களாம் செய்ய முடியாது. சுயமாக தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க பாருங்கள், சுயமாக வார்த்தை எடுத்து அவங்க வார்த்தை எடுத்து பேசுவாங்க, அவங்க பரலோகம் போக முடியாது. அது மட்டும் இல்லை, யோவான் 8:44 ஒரே மெய்ப்பன் தான் இருக்கணும். அங்கங்கே தாவிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், மெய்ப்பன் விட்டு மெய்ப்பன், சர்ச்சு விட்டு சர்ச்சு. அது அப்போ போதகம் தப்பாகிடும். அது அவங்க பரலோகம் போக முடியாது. சொந்தத்தில் போய் பேசக்கூடாது. சொந்தத்தில் போய் பேசினா பரலோகம் போக முடியாது. சரி, சொந்தத்தை எடுத்து போய் பேச, நம்ம சொந்தமாக அவங்களே போய் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அது பரலோகம் போக முடியாது. இந்த காரியத்துக்கு இன்னும் அநேக காரியம் இருக்குது. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், அப்போ தான் போக முடியும். இந்த காரியங்களெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதான்னு பாருங்கள். என்கிட்ட இருந்துச்சு, நான் கழுவிட்டேன். உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்காது. ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, நான் சொல்கிறார். நம்ம பாவத்தை அறிக்கிட்டு
கர்த்தரோட ஐக்கியமாகி வருகைக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் பின்பற்றணும். தேவன் சொன்னது எல்லா காரியத்தையும் பின்பற்றணும். அதுதான் அவர் விரும்புகிறார், நம்மளை நேசிக்கிறார். அதுக்கு தகுதியாக நம்மளை மாற்றுறாரு. சரிங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அநேகரை அனுப்புங்க, மற்றவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். பண ஆசை மற்றவர்கள் விடுதலை ஆகட்டும். சொகுசான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. இங்கே சொகுசு இருந்தால் பரலத்தில் சொகுசாக இருக்காது. பயங்கர நரகத்துக்கு தான் போகணும். இங்கே எப்போ கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவர் நம்ம ஆண்டவரோட ஐக்கியம் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு அப்படி இருக்கிறோமோ அப்போ தான் நம்ம பரலோகம் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்படி கஷ்ட நஷ்டம்னா உபத்திரவத்தை பற்றியில் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உபத்திரத்தின் குகையில் ஒன்று தெரிந்து கொண்டேன்றார். அப்போ பாருங்கள் எப்படி இருக்கும். நம்மளை அப்போ தான் தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்தில் ஒன்று தெரிந்து கொண்டேன்றார். நம்மளை அவர் நேசிக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குரிய காரியங்களை கடைப்பிடிப்போம். கர்த்தர் தந்த வார்த்தைகளை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.